ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தாவில் பாயாசம் தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங்கில் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா அதை செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாஸ்தாவை போட்டுருங்க. பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு ஒரு பக்கம் முந்திரி, ஏலக்காய், சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். பாஸ்தா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அதை வெடிக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் நல்லா கரையணும். கொஞ்சம் கொஞ்சம் இருந்துற போது, அதனால நல்லா கரையிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாஸ்தாவை எடுத்து இந்த பாலில் நம்ம கலந்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இருக்குது. இப்போ முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுத்துடலாம். ஏலக்காவை எடுத்து நம்ம பாலில் போட்டுடலாம். பாயசம் பண்ணியிருக்கோம், அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. முந்திரியும் திராட்சையும் நெய்யில் போட்டு நல்லா வறுத்துட்டு, இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு பாலில் போட்டுட்டு ஒரு கலவை கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்தா பாயாசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.